सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. मिथ्यास्व श्रुति उपपत्ति இந்த புத்தகத்துல 510வது பக்கம். மித்யாத்வ ஸ்ருதி துவைத மித்யாத்வ அனுமானத்துக்கு சகாயப்படுகிறது அப்படிங்கிற அம்சம். இதுல அவர் சொன்னதான நியாயமிருத்தக்காரர் சொன்னதான பூர்வபட்சங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிட்டே வந்து கடைசியில ஸ்ருதியினுடைய தாற்பயம் எங்க இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நின்று இருக்கோம். அதையேவ மகாதாத்பரிய அபிப்பிராயேனா 510வது பக்கத்துல கீழே இருந்து 3வது லைன். அதையோ மகாதாத்பரிய அபிப்பிராயேன சைதன்ய மாத்திரே தாத்பரியம் இது ஆத்யபட்சே அபி ந தோஷா. மகாதாத்பரியம் ஸ்ருதிகளுக்கு எங்க இருக்கு அப்படின்னா சைத்தன்ய மாத்திரத்துல இருக்கு. சைத்தன்யத்தை மட்டும்தான் சொல்லணும்னு ஸ்ருதிகள் வந்திருக்கு. ஏன்னா பிரம்ம ஞானத்தினால்தான் ஜீவனுக்கு சம்சார பந்த நிவர்த்தி எதனால ஏற்படுறது? கேவல சைத்தன்ய ஞானத்தினால், சுத்த சைத்தன்ய ஞானத்தினால். அதுலதான் அங்கே தாத்பரியம் இருக்கு. தாத்பரியம் அதை சொல்லணும் எனக்கூடியதான அபிப்பிராயம், இன்டென்ஷன். ஸ்ருதிகள்னா எதற்காக வந்திருக்கு? இந்த சைத்தன்யத்தை அறிவிக்கிறதற்காக வந்திருக்கு. ஸ்வப்பிரகாசமாகத்தான் இருக்கு சைத்தன்யம். இருந்த போதிலும் அதை நமக்கு சொல்லணும். ஏன்னா அஜ்ஞான ஆவருத்தமா இருக்கிறதுனால அதை நமக்கு சொல்லணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வந்திருக்கு. சைத்தன்ய மாத்திரே தாத்பரியம் இது ஆத்யபட்சேபி ந தோஷா. ஏன்னா அவாந்தர தாத்பரியேன மித்யாத்வ சித்தேரபி ஸ்வீகாரேன. அவாந்தர தாத்பரியத்தினால மித்யாத்வ சித்தியும் ஒத்துக்கிறார். பிரபஞ்சம் மித்யா, ஏ சைத்தன்யம் ஒண்ணுதான் சத்தியம், அப்ப பிரபஞ்சம் மித்யா அப்படின்னு சித்தேரபி ஸ்வீகாரேன இஷ்டாபத்தே ரசம்பவா. அவன் இஷ்டாபத்தை சொல்ல முடியும். த்விதீயாபாவே மகாதாத்பரிய அபாவா கிம் பிரமாணாந்தரேண பிரமாணாந்தர பிராப்தியா யதா வாயுக்ஷேபிட்டத்வாதேஹே உத தத்விரோதித்வேன யதா ஆத்மவபா உத்கணநாதௌ உத உத்தேசிய விசேஷணத்வாதினா யதா கிரஹைகத்வாதௌ. இப்படி 3ஆ பிரிச்சு கொடுத்தாரு. இப்ப த்விதீயாபாவத்துல, த்விதீயாபாவம்னு என்னது? பிரம்ம பின்னமான 2வது பதார்த்தம் ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லைன்னா இருக்கிற பதார்த்தங்கள்லாம் மித்யா அப்படின்னு. த்விதீயாபாவே மகாதாத்பரியாபாவா, மகாதாத்பரியம் இல்லைன்னு. இப்ப சைத்தன்யத்துக்கு மகாதாத்பரியம் எங்க இருக்க? ஸ்ருதிகளுக்கு இன்டென்ஷன் ஆஃப் ஆல் ஸ்ருதிஸ் இதுல பிரம்மம். பிரம்மத்தை சொல்லத்தான் வந்திருக்கு, சைத்தன்யத்தை அறிவிப்பதற்காகத்தான் வந்திருக்கு. இது முதல்ல சொல்லணும். அப்படின்னா துவைதாபாவத்தில் மகாதாத்பரியம் இல்லைன்னு. மகாதாத்பரியம் எங்க இருக்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு எதுல இன்டென்ஷன் இருக்கு? ஒன்னுலதான் இருக்க முடியும். இப்ப நம்ம மகாதாத்பரியம் எங்க இருக்குன்னு சொல்லிவிட்டோம்? சைத்தன்யத்துல இருக்குன்னு சொல்லிவிட்டோம். எப்ப சைதன்யத்துல மகாதாத்பரியம் இருக்குன்னு சொல்லிவிட்டேனோ அப்ப த்விதீயாபாவத்துல தாத்பரியம் இல்லை. பிரபஞ்சம் மித்யான்னு சொல்றதுல, பிரம்மபின்னமான சகல பதார்த்தங்களும் மித்யான்னு சொல்றதுல முக்கிய தாத்பரியம் இல்லை. தட்ஸ் நாட் தி பிரைமரி இன்டென்ஷன். பிரைமரி இன்டென்ஷன் இது பிரம்மத்தை சொல்றதுக்காகத்தான். த்விதீயபாவம் ஆனுஷங்கிகமாக ஆச்சு. அதெல்லாம் அவாந்தர தாத்பரியம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லல. த்விதீயாபாவே மகாதாத்பரியாபாவா, மகாதாத்பரியம் இல்ல அவாந்தர தாத்பரியம் இருக்குங்கிற. இது எப்படி கண்டுபிடிச்சு? ஏன் கிம் பிரமாணாந்தர பிராப்தியா, இது பிரமாணாந்தரத்தினால தெரிஞ்சிருக்குமே ஆனால் அதுல மகாதாத்பரியம் இருக்காது இல்லையா? எது பிரமாணாந்தரத்தினால தெரிஞ்சிருக்கோ அத தாத்பரியத்தோட சொல்லணும்னு ஸ்ருதி பிரவர்த்திக்காது.
ஸ்ருதி எது? பிரத்யக்ஷேன அனுமத்தியாவா எஸ்து உபாயோ நலபியதே. பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ எந்த பதார்த்தம் தெரியலையோ, ஏனம் விதந்தி வேதேன, எதனால வேதத்தை, எது வேதத்தினால் அறியப்படுகிறதோ, தஸ்மாத் வேதத்தை வேதத்தை. ஆகையால் வேதமானது எதை சொல்லணும்? மற்ற பிரமாணங்கள்னால அறியப்படாததை சொல்லணும். இப்ப பிரமாணாந்தர பிராப்தியா வந்துருக்குன்னு அதுல மகாதாத்பரியம் இருக்கு அப்படிங்கிறடா. எப்படி? எதா வாயுக்ஷேபிட்டத்வாதோ, வாயுக்ஷேபிட்டத்துவம்னு சொல்றோம். எஜுர்வேதத்துல 2ஆம் காண்டம் முதல் பிரश्नத்துல முதல்லயே ஆரம்பிக்கிறது. வாயுர்வை க்ஷேபிட்டா தேவதா வாயுமேவ ஸ்வேன பாகதேயேனோபதாவதி சயேவ ஏனம் பூதிங்கமயதி அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? வாயுவானது வேகமாக ஓடக்கூடியதான தேவதை. வாயுர்வை க்ஷேபிட்டா தேவதா. அந்த வாயுவுக்கு நீங்க பாகம் கொடுத்தீடையானால் ஸ்வேன பாகதேயேன உபதாவதி, அவருக்கு கொடுத்த பங்கு எது? ஆஜ்யம் ஆவித்து இவைகள். அதை வாங்கிட்டு ஏனம் அவர் இவருக்கு பூதிங்கமயதி, வேகமாக சென்று சீக்கிரமாக உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் இப்படின்னு. அதனால என்ன சொல்றது? இது அர்த்தவாதம். இது அர்த்தவாதம் ஸ்தோத்திரம் பண்றது. அப்ப இது எதுக்கு அர்த்தவாதம்? வேற இன்னொரு ஸ்ருதிக்கு அர்த்தவாதம். இன்னொரு வாய வாக்கியம் எது? வாயவியம் ஸ்வேதமால வேத பூதிகாமஹா, பூதிகாமஹா ஈஸ்வரிய காமஹா, வாயு தேவதாகமான ஸ்வேத திரவியகமாக இருக்கக்கூடியதான யாகத்தை பண்ணும்போது அந்த விதி வாக்கியத்துக்கு இது அர்த்தவாத வாக்கியம். இந்த அர்த்தவாத வாக்கியம் இந்த வாயு க்ஷேபிட்ட, வாயு வேகமாக ஓடக்கூடியதான் தெய்வம் என்கிறதுல தாற்பயம் இல்லை இருக்கு. ஏன்? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சாதாரணமா சொன்னா என்ன சொல்றது? வாயுவேகம் மனோவேகம் நீர்தான் சொல்லிட்டு இருக்கேன். அது புதுசாக சொல்லணுமா? சோ வாயு க்ஷேபிட்டத்துவம், வாயு எல்லாத்தை விட வேகமாக செல்லக்கூடியதான ஒரு பொருள் என்கிறது எல்லோருக்கும் பிரமாணாந்தரத்தினால அறிந்திருப்பதனால் அதுல மகா தாற்பயம் இல்லை. அதே போலயே விதியாபாவம்ங்கிறது எல்லாராலையும் அறியப்பட்டதுனால அதுல தாற்பயம் இல்லைங்கிறடா. இது ஃபர்ஸ்ட். இந்த 3 விகல்பங்கள்ல முதல் இப்படி சொல்றீரா? எப்படி வாயுவானது எல்லாரை விட வேகமாக செல்லக்கூடியதான தெய்வம் என்கிற விஷயத்தில் எல்லோருக்கும் தெரிந்ததோ, பிரத்யட்சமாக தெரிந்ததோ, ஆகையால் இதை சொல்றதுக்கு வேதத்துக்கு தாற்பயம் இல்லைன்னு எப்படி சொல்லிட்டு இருக்கோமோ, அதே போல விதியாபாவமும் பிரமாணாந்தரத்தினால பிராப்தம், ஆகையால் அதை சொல்றதுல தாற்பயம் இல்லை அப்படின்னு சொல்றா. நம்பர் 1. ரெண்டாவது என்ன? உத தத்விரோதித்வேனா யதா ஆத்ம உபா ஆத்ம வபா உத்கனநாதௌ. இதே போலயே தைத்தரிய சாக்கையில 2ஆம் அத்தியாயத்திலேயே 2ஆம் காண்டத்திலேயே முதல் அத்தியாயம் 2வது மந்திரமாக பிரஜாபதி ஆத்மனோ உபாமததி தது அப்படின்னு இருக்கு. சஹா பிரஜாபதி, அந்த பிரஜாபதியானவர் ஆத்மனஹா வபாம், தன்னுடைய வபையை எடுத்து, வபான லீவர், அந்த வயசுக்குள்ள இருக்கிறதுல அதை எடுத்து கிழிச்சு அதை ஹோமம் பண்ணினார் அப்படின்னு சொல்றது. அது என்ன தாற்பயம்? தன்னுடைய பிராணம் போனாலும் பரவாயில்ல, பிராணனை விட அது வசத்தின்னு சொல்றதுல தாற்பயம். அதுல ஸ்ருதியினுடைய தாற்பயம் என்ன? தன்னுடைய வபையே கிழிச்சு அவன் ஹோமம் பண்ணி இந்த சாதனத்தை அடைஞ்ச, இந்த சாத்தியத்தை அடைஞ்சார்னு சொன்னா அவ்வளவு உயர்ந்தது அது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பிரஜாபதி ராத்மனோ உபாமுதக்கியது அப்படின்னு இருக்கு. அப்ப இது என்ன? இது லோக விருத்தமான விஷயம். தன்னுடைய வபையை கிழித்து தானே ஹோமம் பண்ணி தான் அப்புறம் உயிரோட இருக்க முடியுமா? உயிரோடு இருந்தா தானே ஹோமம் பண்ண முடியும். ஆனா சொல்றது ஸ்ருதி. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றது? வேற ஏதோ ஒரு அபிப்பிராயத்துக்காக சொல்றது. இப்ப இந்த அம்சத்துல நீங்க ஞாபகம் சொன்னது என்ன? பிரத்யக்ஷ விருத்தம். இது லோகானுபவ விருத்தம். தன்னுடைய வபை எடுத்து தான் ஹோமம் பண்ண முடியாது. அதனால பிரத்யக்ஷ விருத்தமா இருக்கிறதுனால இதுல தாற்பயம் இல்லை அப்படிங்கிறடா. அதே போல இங்கேயும் விதியாபாவம்ங்கிறது பிரத்யக்ஷ விருத்தமா இருக்கிறதுனால இதுல ஸ்ருதிக்கு, அத்வைத ஸ்ருதிக்கு மகா தாற்பயம் இல்லைங்கிறடா. சோ முதல்ல பிரத்யக்ஷாந்தர பிரமாண பிராப்தியா இருக்கிறதுனால அதுக்கு மகா தாற்பயம் இல்லை அப்படிங்கிறடா. இது வாயர் வயிற்றை விட்டா தேவதாங்கிற மாதிரி இல்ல, பிரத்யக்ஷாதி பிரமாணாந்தர விருத்தமா இருக்கிறதுனால இதுல மகா தாற்பயம் இல்லைங்கிறடா. சப்ரஜாபதி ஆத்மனா உபாமதக்கியதுங்கிற மாதிரி
இல்ல இந்த ரெண்டும் சொல்லியாச்சு. மூணாவது என்ன? உத உத்தேசிய விசேஷணத்வாதினா யதா கிரஹைகத்வாதௌ உத்தேசிய விசேஷணத்துவம் அப்படின்னு இருக்கு. கிரஹைகத்வாதௌ இந்த மூணாவது ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா கிரஹைகத்துவம் அப்படின்னு சொல்ற. கிரகம் சம்மாஷ்டின்னு இருக்கு வேதத்துல. இந்த தசா பவித்ரேன கிரகம் சம்மாஷ்டி அப்படின்னு. தசா பவித்திரம்னா என்னது? அதுல கண்ட துணின்னு வச்சுங்க, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. நான் சொன்னேன் அங்கே ஒரு ஒரு துணி இருக்கு, அதை வச்சுட்டு பாத்திரங்களை எல்லாம் சுத்திப்படுத்தணும். அந்த தசா பவித்திரம் எனக்கூடியதான வஸ்திரத்தினால அந்த பாத்திரத்தை சுத்திப்படுத்து அப்படின்னு. கிரகம் சம்மாஷ்டி அப்படின்னு. கிரகோத்தேசேன சம்மார்ஜனம் விதிக்கப்படுகிறது. என்ன எப்பவுமே பாருங்க, ஒரு சென்டென்ஸ் இருந்தா ஒன்னு உத்தேசம் ஒன்னு விதேயம்னு இருக்கணும். ஒன்ன உத்தேசிச்சுத்தானே இன்னொன்னு புதுசா சொல்ல முடியும். அதானே வாக்கியம்னு பேரு. சோ உத்தேசியம் அம்சம் ஒண்ணு, விதேய அம்சம் ஒண்ணு. கிரகம்ங்கிறது எனக்கு தெரியும், அங்க பாத்திரங்கள் இருக்கு. கிரகம்னு சொன்னா நவகிரகங்கள்னு எடுத்துக்கூடாது, இது மீமாம்சை, ஜோசியம் இல்ல. கிரகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாத்திரம். யஜ்ஞத்துல உபயோகப்படுத்தக்கூடியதான சின்ன சின்ன பாத்திரங்கள். அந்த பாத்திரங்கள் மண்ணால செய்யப்பட்டது. நம்ம அகல்னு சொல்றோம் இல்லையோ, அது மாதிரி இருக்கும். அதுல புரோடாச அந்த கட்டையில மரத்தினால செய்யப்பட்டதான பாத்திரங்கள். அந்த பாத்திரங்கள்ல சோமத்தை வச்சு அதை ஹோமம் பண்ணுவா, மிச்சம் இருக்கிறது குடிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாத்திரங்களுக்கு கிரகம்னு சொல்றோம், அதுக்கு பேரு கிரகம். அந்த கிரகத்தை தொடக்கணும் அப்படின்னு. பாத்திரத்தை தொடக்கணும். இந்த பாத்திரத்தைன்னு சிங்குலர் தான் சொல்லுது, கிரகம் சம்மாஷ்டின்னு இருக்கு. இந்த கிரகம் சம்மாஷ்டிங்கிற இடத்துல கிரகோத்தேசேன சம்மார்ஜனம் விதிக்கப்படுகிறது. உங்களுக்கு கிரகம் தெரியுமோ இல்லையோ, பாத்திரம் தெரியுமோ இல்லையோ, அந்த பாத்திரத்தை அலம்புங்கள் அப்படின்னு சொல்றது. இதுல கிரகம்ங்கிறதுல ஏகவச்சனம் வேற ஒண்ணு இருக்கு. அப்ப ஒரு பாத்திரம் தான் அலம்பணுமா, எல்லாம் பாத்திரமா அலம்பணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இங்க என்ன சொல்லியிருக்கா? கிரகம் சம்மார்த்திங்கிற இடத்துல கிரகோத்தேசேன சம்மார்ஜனம் விதிக்கப்படுகிறது. பாத்திரத்தை உத்தேசித்து அதை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற அம்சம் சொல்லு. அந்த பாத்திரத்துல கிரகம்னு ஏகவச்சனம் இருக்கிறதுல அது உத்தேசியமான கிரகத்துக்கு விசேஷம். ஒரு பாத்திரம் அப்படிங்கிறது. இப்ப என்ன உத்தேசியத்துக்கு விசேஷமா இருக்கு. உத்தேசியமா இருக்கக்கூடியதான ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு விசேஷமாக ஏகத்துவம் இருக்கு. ஆகையால் உத்தேசிய விசேஷமா இருக்கிறது அவிவட்சிதம் அப்படின்னு வச்சுண்டு கிரகம் சம்மார்த்தின்னா பாத்திரத்தை அலம்பு அப்படின்னு சொன்ன போதிலும் பாத்திரங்களை அலம்புன்னு அர்த்தமா. இப்ப சாதாரணமாக நம்ம டே டு டே லைஃப்ல கூட இருக்கு. என்ன பண்றதுன்னா பாத்திரம் அலம்புறேங்கிற மாத்திரம். பாத்திரம் அலம்புறேன்னு அங்க ஒரு பாத்திரம் இருக்கு, அது ஒண்ணுதான் அலம்புறேன்னு அர்த்தமா. துணி தேய்க்கிறேங்கிறான். துணி தேய்க்கிறதுன்னு என்ன? துணின்னு சிங்குலர் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இங்கிலீஷ்ல வாஷிங் தி க்ளோத்ஸ் தான் சொல்வேன். நம்ம தமிழ் பாஷையில எப்படி சொல்றோம்? துணி துவைக்கிறேங்கிறோம். துணினா ஒரே ஒரு துணி தானே துவைக்கிறேன். அங்க பக்கெட்ல வாடியில எத்தனை இருக்கோ அத்தனையும் துவைக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அதெல்லாம் உத்தேசிய விசேஷமா இருந்தால் அங்க இருக்கக்கூடியதான ஏகத்துவமானது விவட்சிதம் இல்லை. அங்கே கிரகம்னு சொன்னாலும் கிரகான்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரியா அப்படின்னு கேட்கிறார். சோ இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னு பாருங்க. த்விதீயா பாவத்துல ஸ்ருதிக்கு தாத்பரியம் இல்லை, மகா தாத்பரியம் இல்லைன்னு சொல்றேன். த்விதீயா பாவம்னா பிரம்மபின்னமான ரெண்டாவது பொருள் இல்லை அப்படிங்கிற அம்சத்துல ஸ்ருதிக்கு மகா தாத்பரியம் இல்லை, இன்டென்ஷனரி ஸ்ருதி அது இல்லை அப்படின்னு சொன்னான். அது ஏன் இல்லைன்னு சொல்றேன். ஒண்ணு, அத இன்னொரு பிரமாணத்தினால அறியப்பட்டிருக்கா வாயுட்சை பெட்டத்துவம் மாதிரி, அல்லது பிரமாணாந்தர விருத்தமாக இருக்கா ஆத்மாவை உட்கரணம் பண்ணினாங்கிற மாதிரி, இல்ல கிரகம் சம்மார்த்திங்கிற மாதிரி உத்தேசத்துக்கு விசேஷமா இருக்கிறதுனால அது அவிவட்சிதமா இருக்கிறதுனால அதுல தாத்பரியம் இல்லைங்கிற. இந்த மூணுல நீங்க எதை சொல்றேன் அப்படின்னு கேட்கணும். பாருங்க, உத்தேசிய விசேஷணத்வாதினா யதா கிரஹேகத்வாதோ நாத்யா அப்படி இந்த மூணுல
இந்த ஃபர்ஸ்ட் விகல்பம் அத்வைதி சொல்ல முடியாதுங்கிறார். ஏன்? ஸ்வயைவ த்விதீயாபாவஸ்ய பிரமாணாந்தர பிராப்தி அனபியுபகமா. நீங்க தான் த்விதீயாபாவமானது பிரமாணாந்தரத்தினால அறியப்படாது, பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால அறியப்படாதுன்னு ஒத்துருக்கேன். நீங்க இது வேற ஒன்றைத்தான் சொல்லணும். த்விதீயேபி விரோதிமானம் நதாவது பிரத்யக்ஷாதி துவைத கிராஹி. இரண்டாவது விகல்பம் என்ன சொன்னேன்? விரோதித்வேனா எப்படி எதா ஆத்ம உபாத்மனாதவ் அப்படிங்கிற அது அது வந்து த்விதீயேபி விரோதிமானம் விரோதி பிரமாணமானது நதாவது பிரத்யக்ஷாதி துவைத கிராஹி. துவைத கிராஹி பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றா. என்ன துவைதா பாவத்துக்கு த்விதீயா பாவத்துக்கு விரோதமாக இருக்கிறது துவைத கிராஹி பிரத்யக்ஷம் நீங்க சொல்றட அப்படின்னா ஸ்வன்மதே அத்வைதி மதே தசைவ ஸ்ருதி பாத்தியத்வா பிரத்யக்ஷம் ஸ்ருதி பாத்தியம்னு சொல்லிட்டு இருக்கு. துவைத கிராஹி பிரத்யக்ஷம் ஸ்ருதி பாத்தியம் நீங்க சொல்லிருக்க. அப்ப எப்படி ஸ்ருதி விரோதம்னு வரும்? வராது. நான் அத்வைத வாக்கியாந்தரம். இப்ப இது இருக்கட்டும். இப்ப மூணாவது ரெண்டாவது விகல்பத்துல விரோதிங்கிறது பிரத்யக்ஷம் இல்லைங்கிறேள். அப்ப ஸ்ருதி வாக்கியம் இருக்கட்டுமே, இன்னொரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கட்டுமே. எப்படி சலிலையே கோத்ரட்டா அத்வைதோ பவதி முதலிய வாக்கியங்கள் இருக்கலாமோ இல்லையா? அப்படி சொல்றா. த்விதீய பாவமான ஸ்ருதியினால சொல்றதுங்கிறா. தஸ்ய ஆத்மமாத்திர பரத்வே. அந்த வாக்கியமும் நாம என்ன சொல்லியிருக்கோம்? அத்வைத வாக்கியங்கள் எல்லாமே ஆத்மாவைத்தான் சொல்றது. இதான் நம்ம முதல் பிரதிஜை. இங்க என்ன சொல்லியிருக்கோம்? மகா தாத்பரியம் எங்க இருக்கு? அத்வைத வாக்கியங்களுக்கு சைதன்ய மாத்திரத்துல இருக்கு. அவாந்தர தாத்பரியம் இருக்கட்டும். இப்ப கேள்வியே அவாந்தர தாத்பரியமானது முக்கிய தாத்பரியம் திடீய அபாவத்துல இல்லைங்கிறதுக்கு ஏனுங்கிறதுக்காகத்தானே விகல்பம் பண்ணியிருக்கோம். இப்ப வாக்கியங்களுக்கு அத்வைத வாக்கியங்களுக்கு எங்க மகா தாத்பரியம் இருக்கு? சைதன்ய மாத்திரத்துல. அதான் சொல்ற அத்வைத வாக்கியாந்தரம் தஸ்ய ஆத்மமாத்திர பரத்வே. ஆத்மமாத்திர பரம் ஆத்மாவை சொல்றதுக்கு தான் பிரைமரி இன்டென்ஷன் மகா தாத்பரியம்னு சொல்விடையானால் த்விதீயாபாவ அவிரோதித்வா. அப்ப த்விதீய பாவத்துக்கு விரோதம் இல்லையது. நகி விசேஷ்ய விஷயம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி வாக்கியம் விசிஷ்ட விஷயேன தத்னா ஜுஹோதி வாக்கியேன விருத்தியதே. இப்ப பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, தத்னா ஜுஹோதின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியங்களுக்கு ரெண்டுக்கும் விரோதம் இருக்கா? கொஞ்சம் பாருங்க. முதல்ல அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு சொல்றல. இந்த அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துக்கும் தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியம், தத்னா ஜுஹோதின்னா தயிர்னால் ஹோமம் பண்ணுன்னு அர்த்தம். அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு என்ன அர்த்தம்? அக்னிஹோத்திர ஹோமத்தை செய்யுன்னு அர்த்தம். அங்கே அக்னிஹோத்திரம் என்கிறது யாகத்துக்கு பேரு. அக்னிஹோத்திரம்னு ஒரு யாகத்துக்கு பேரு. அக்னிஹோத்திர ஹோமத்தினால் இஷ்டத்தை அடையவும், இது அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம். தத்னா ஜுஹோதி தயிர்னால் ஹோமம் பண்ணுங்கோ அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல் வாக்கியம் என்னத்தை சொல்றது? ஹோமத்தை விதிக்கிறது. அக்னிஹோத்திரம் எனக்கூடியதான பெயருடைய ஹோமத்தினால் இஷ்டத்தை அடையவும் அப்படின்னு இந்த வாக்கியத்தினால ஹோமத்தை விதிக்கிறது. இது விசேஷிய விதானம். அதுல விசேஷமான அந்த ஹோமத்துல எதனால ஹோமம் பண்றது அப்படின்னு நமக்கு டவுட் வரும். தயிர்னால பண்ணலாம், பால்னால பண்ணலாம், நெய்யினால பண்ணலாம், புரோடாசத்தினால பண்ணலாம். அங்கே எது சம்பவிக்கும் இல்ல. ஆனா அவ என்ன சொல்றது? தத்னா ஜுஹோதி. இதுக்கு குணவிதின்னு பேரு. ஏன் குணவிதின்னு பேரு? ஹோமம் முன்னால சொல்லியிருக்கு. அந்த ஹோமத்துல குணமான ஒரு திரவியத்தையோ தேவதையோ விதிக்கிறது குணவிதி. இங்க திரவியமானது விதிக்கப்படுறது தத்னா ஜுஹோதி. இது விசிஷ்டமாக இருக்கிறதுனால, விசிஷ்ட விஷயமா இருக்கிறதுனால முன்னால சொன்னதானது விசேஷ விஷயம், கேவல ஹோம விஷயம். இங்க விசிஷ்டமான குணத்தை முகத்தை மட்டும் விதிக்கிறது. ஆகையால் அவ்விரண்டுக்கும் விரோதம் இல்லையே. அதே போல இங்கேயும் அத்வைத சைத்தன்ய மாத்திர மகா தாத்பரியம் இருக்கக்கூடியதான அத்வைத வாக்கியத்துக்கும் இதற்கும் விரோதம் இல்லை. நகி விசேஷ விஷயம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இது வாக்கியம் விசிஷ்ட விஷயேன தத்னா ஜுஹோதி இது வாக்கியேன விருத்தியதே. துவைதாபாவ பரத்வே த்விதீய வாக்கியஸ்ய. இந்த ரெண்டாவது வாக்கியம் தலையில ஏதோ ஒரு வாக்கியம் நீங்க எடுத்துக்கலாம், இதே எடுத்துக்கணும்னு சொல்லல. ஞாபகம் வந்து சொன்னேன். எது த்விதீய வாக்கியமானது துவைதாபாவ பரம்னு சொன்னேடையானால் ஏக விஷயத்வேன சுதராம் அவிரோதா. அதுவும் இதேதான் சொல்றது. இதுதான் வசதாக விரோதம் இல்லை. அதனால ரெண்டாவது பட்சமும் போயிடுது. முதல் விகல்பம்
பிரமாணாந்தர பிராப்தியாங்கிறது அதுவும் எழுத்து, பிரமாணாந்தர விரோதமாங்கிறது அந்த விகல்பமும் சொல்ல முடியல. இப்போ மூணாவது என்ன, உத்தேச விசேஷணத்துவாதினான்னு சொல்லியிருக்கேன். அந்த விகல்பத்தினாலையாவதும் நீங்க த்விதீய பாவத்துல மகா தாத்பரியம் ஏன் இல்ல அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்ன அதுக்கு சொல்ற நாபி திருதீய கிரகம் சம்மாஷ்டீத்யத்ர சம்மார்ஜனஸ்ய இவ அகண்டார்த்தவரே வாக்கியே விதேயாந்தரஸ்ய அபாவேன விசேஷ்யஸ்ய சாஸ்திரகம்யஸ்ய சின்மாத்திரஸ்ய அப்ராப்தத்வேன உத்தேசத்வ அயோகா. இப்ப பாருங்க, கிரகம் சம்மாஷ்டிங்கிற இடத்துல நாம என்ன சொல்லியிருக்கோம், கிரகோத்தேசேன சம்மார்ஜனம் விதிக்கப்படுகிறது. கிரகம் என்று நீங்கள் தாங்கள் அறிவிட ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை அலம்புங்கோ அப்படின்னு சொல்லுது. சோ உத்தேசியம் எங்க இருக்க, கிரகத்துவம். விதேயம் எது விதிக்கப்படுகிறது, சமார்ஜனம்ங்கிற கிரியை விதிக்கப்படுகிறது. சோ இதுல உத்தேசிய விதேய பாவம் இருக்கு. அதே மாதிரி உங்க அத்வைத ஞானத்துல உத்தேச விதேய பாவம் இருக்கான்னு பாருங்க. ஏன் இல்லைன்னா இங்க ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னா, இங்க ஞானமானது அகண்டார்த்த ஞானம்னு சொல்றோம். இந்த அகண்டார்த்த ஞானம், அகண்டார்த்தம்னா என்னது, அதை பத்தி விசேஷமா சொல்ல போறோம் பின்னால. இந்த அத்வைதத்துக்கே ஒரு ஒப்பையான இடம், ஒரு அனைத்தர சாதாரணமான இடம், வேற எந்த சாஸ்திரத்திலையும் ஒத்துக்காத விஷயம். நையாயிக்கனோ அல்லது வையாகரணனோ வேற யாருக்கும் தெரியாத விஷயம். இந்த அகண்டார்த்தம்ங்கிறது ஒண்ணு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறது அத்வைதம். அந்த ஞானம் இருக்க அதுல விசேஷதா, சம்சர்கதா, பிரகாரதா இவைகள்ல ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு டோட்டல் நாலேஜ் அப்படின்னு சொல்றேன். இப்ப நீலோகட்டகான்னு சொல்றேன், கருப்பான குடம்னு சொல்றேன். இது இந்த குடம்ங்கிறது விசேஷம், அதுல கருப்புங்கிறது அதனுடைய கலர். அந்த கருப்பான குடத்துக்கும் கருப்பான கலருக்கும் குடம் எனக்கூடியதான விசேஷத்துக்கும் நடுவில் ஒரு சமவாயம்னு ஒரு சம்பந்தம் நையாயிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த நீலவகடாங்கிற ஒரு ஞானம் வந்து கட விசேஷிகமாகவும் நீல பிரகாரகமாகவும் அதுல இருக்கக்கூடியதான சமவாய சம்பந்த சம்சர்கமாகவும் இப்படி இருக்கு. அப்படித்தானே இருக்கும் எல்லா ஞானமும். ஸோ ஒரு ஞானம்னு சொன்னா அதுல ஒரு விசேஷம், ஒரு சம்சர்க்கம், ஒரு பிரகாரம், ஏதாவது சம்திங் இருக்கும். இதெல்லாம் இல்லாத ஞானம் அகண்டார்த்த ஞானமா. அது எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க எல்லாம் சந்தேகப்படலாம். ஏன் தெரியுமோ, நமக்கு லோகத்துல இப்படிப்பட்ட ஞானம் தான் இருக்கு, அது போல ஞானம் வரல. ஆனா ஞானம் உண்டுங்கிறது வேணும்னு சொல்றது. அந்த அகண்டமான ஒரு ஞானம் உண்டு, அந்த அகண்டார்த்த ஞானம் வந்தாதான் அப்படின்னு சொல்ற. அந்த அகண்டார்த்த ஞானம் அதுதான் பிரம்ம ஞானம். அதுல விசேஷ விதேயம் உத்தேசம்ங்கிற பாவ விசேஷம் இருக்கும் இல்ல. ஏகோத்தேசேன அந்நிய விதானம்ங்கிறது இருந்தால் அதுல உத்தேசம் இருக்கு. அப்புறம் உத்தேசத்துக்கு விசேஷமா இருக்கிறது அவிவட்சத்தம்னு சொல்லலாம். இங்க உத்தேச விதேய பாவங்களே இல்லையே, அப்ப எப்படி அவிவட்சத்தம்னு சொல்ல முடியும் உங்களால? அதான் சொல்ற பாருங்க. சம்மா இது அகண்டார்த்தபரே வாக்கியே விதேயாந்தரஸ்ய அபாவேன, அகண்டார்த்தபரமான வாக்கியத்தில் விதேயாந்தரம் இல்லாதனால விசேஷிய சாஸ்திரகம்யஸ்ய சின்மாத்திரஸ்ய. இப்ப விசேஷமானது சாஸ்திரைக்க சமதிகம்யம். இந்த பிரம்மமானது சாஸ்திரத்தினால்தான் அறிய முடியும், எந்த பிரமாணத்தினாலையும் அறிய முடியாது. சாஸ்திரம் ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். நகீதம் ஆகமகம்யம், இது பிரத்யக்ஷேன வேற எந்த பிரமாணத்தினாலையும் வர முடியாது. ஆகம மாத்திர சமதிகம்யம் அப்படிங்கிற பாஷ்யக்காரர். ரூபாத்திய பாவாச்ச நாயமர்த்த பிரத்யக்ஷஸ்ய கோச்சரஹ லிங்காத்திய பாவாச்ச அனுமானாதீனாம். இது சாஸ்திரைக்க சமதிகம்யமான சாஸ்திரத்தினால்தான் அறிய முடியும். மற்ற பிரமாணங்கள்னால அறிய முடியாது. ஏன் பிரத்யக்ஷத்தினால அறியணும்னா ரூபாதிகள் இருக்கணும். மகத்துவமான அதிகரண உத்பூத ரூபம் இருந்தால்தான் உங்க கண்ணு அதை அறிய முடியும். இதுல ரூபமே இல்லை. ஏன் பிரத்யட்சத்துக்கு ஏன் ரூபம் இல்லை பிரம்மத்துல? அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்தியமகந்தவச்சயது அப்படின்னு விசேஷ குணங்கள் ஒண்ணும் இல்லையே. அந்தந்த புலனால எப்படி பிரத்யட்சத்தினால அறிய முடியாது. பிரத்யட்சமே எங்க போறலையோ அந்த இடத்துல அனுமானம் என்ன பண்ணா, பிரத்யட்சத்தை உபஜீவிச்சுத்தானே அனுமானம் வரும். புகையும் நெருப்பும் ஒரு தரம் பல வகை பார்த்து புகைக்கும் நெருப்புக்கும் வியாப்தி ஞானத்தை ஞாபகம் சொன்ன
அந்த புகையை பார்த்ததுமே வியாப்தி ஞானம் உங்களுக்கு ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் பராமர்சம் ஏற்பட்டு வன்னி வியாபியதுவான் அயம் பர்வதா அப்படின்னு பராமர்சம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தானே இந்த பர்வதோ வன்யமான்னு பிரத்யட்சமே உங்களுக்கு ஏற்படலைன்னா எப்படி வரும்? மற்ற எந்த பிரமாணங்கள்னாலையும் வர முடியாது. அர்த்தாபத்தின்னு நீங்க என்ன சொல்றோ அதை எதிரேக்கணுமானம். அப்ப கடைசியில என்னாச்சு, அதை இது பாவ பதார்த்தமா இருக்கிறதுனால அனுபலப்தியும் பொருந்தாது. சோ வேற எந்த பிரமாணத்தினாலும் முடியாது. இந்த 6 பிரமாணத்தினாலையும் முடியாது என்கிறத விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல அப்பிரமேயங்கிற நாமாவில ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். பிருஹதாரண்யகோபனிஷத்துல இதேதான் புஜ்ஜு பிராமணத்திலையும் சொல்லியிருக்கார். அதனால இது எந்த பிரமாணத்தினாலையும் அறிய முடியாதான விஷயம். அதனால விதேயாந்தரஸ்ய அபாவேன விசேஷியஸ்ய சாஸ்திரகம்யஸ்ய சின்மாத்திரஸ்ய அப்பிராப்தத்வேன இது பிராப்தமே இல்லையே. அதனால உத்தேசியத்துவ அயோகா பிராப்தமா இருந்தா தானே பிராப்தம் ததே உத்தேசியம். எது முன்னால தெரிஞ்சிருக்கோ அதை உத்தேசித்து அதுக்கப்புறம் இன்னொன்னு தெரியாததை விதிக்கிறான். தெரிந்ததுதான் உத்தேச போட்டியில வரும், தெரியாதுதான் விதேய போட்டியில இருக்கும். இது தெரியவே தெரியாது, அது உத்தேசமா அது உத்தேசமாகாதமான உத்தேச விசேஷமா எப்படி இருக்க முடியும்? உத்தேச விசேஷமா இருந்ததுனால இது அவிவட்சிதம்னு சொல்றல அது மாதிரி சொல்ல முடியாது. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அஞ்சு போகணும். அப்ராப்தத்வேன உத்தேசியத்வ அயோகாச்ச த்விதீயாபாவஸ்ய உத்தேசிய விசேஷணத்வ அனுபவத்தே. ஆகையால் த்விதீயாபாவமானது உத்தேசிய விசேஷணம் என்று சொல்ல முடியாது. உத்தேசிய விசேஷணமாக இருக்கிறதுனால அவிவட்சிதம்னு அந்த பட்சத்தை சொல்ல முடியாது. கிரகம் சம்மார்த்திங்கிற மாதிரி அவிவக்ஷா ஹேதோஹோ அனுவாத்தியத்வஸ்யாபி அபாவாச்சா. அதோட அவிவக்ஷா ஹேது அனுவாதமா இருக்கு, அதனால அது விவட்சை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன இது அனுவாதம்னு சொல்ல முடியாது? அனுவாதம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அர்த்தவாதங்கள்லயே 3 விதமா நம்ம சொல்லியிருக்கோம். பிரத்யக்ஷா பிரமாணாந்தர பிராப்தமா இருந்தால் அதுக்கு அனுவாதம்னு பேர். அதே போல பிரமாணாந்தரத்துக்கு விரோதமா இருந்தால் ஒண்ணு, அந்த ரெண்டும் இல்லாத போனா பூதார்த்தவாதம் அப்படின்னு 3வது இருக்கும். இது அனுவாதம் புரோவாதம் இருந்தால் தானே இது அனுவாதம்னு சொல்ல முடியும். இது வேத பிரமாணத்தை தவிர இன்னொரு பிரமாணத்தினால வர முடியாத, ஆகையால் அனுவாதம் சொல்லும். அவிவக்ஷா ஹேதோஹோ அனுவாத்தியத்வஸ்யாபி அபாவாச்சா இது சேதனா. இது வரைக்கும் பூர்வபட்சம். அப்ப பூர்வபட்சம் என்ன சொல்றான்? விதியாபாவத்துல மகாதாத்பரியம் இல்லை என்கிறீட, எதனால் இல்லை என்கிறேள் அப்படின்னு 3ஆம் விகல்பம் சொல்லி 3 விகல்பமும் பொருந்தாது. ஆகையால் நீங்க விதியாபாவத்துல மகாதாத்பரியம் இல்லை என்று சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்தான். இப்ப இதுக்கு நம்ம சமாதானம் சொல்லணும். அத்வைத் சொல்ற இது சேத்னா ஸ்வயமேவ ஸ்வபோதிதமபி த்விதீயாபாவம் த்விதீயத்வாதேவ நிஷேததி இதி ஸ்வவிரோதாதேவ ஸ்ருதேஹே தத்ர அதாத்பர்யாத். ஸ்வயமேவ ஸ்வபோதிதமபி த்விதீயாபாவம். த்விதீயாபாவம் யார் சொன்னா? வேதம் தான் சொன்ன. நேஹனான அஸ்தி கிஞ்சனா இஹ துவைதவதி பிரம்மணி. இஹான்னா இங்கேன்னு அர்த்தம். சரி, இங்கேன்னு வந்தா துவைதவதி பிரம்மணின்னு அர்த்தம் சொல்லல, எல்லாம் கேட்கப்படாது. ஏன் தெரியுமா? நான் அந்த நேஹனாஸ்தி கிஞ்சனாங்கிறதுக்கு முன்னால யஸ்மின் பஞ்ச பஞ்ச ஜனா ஆகாச பிரதிஷ்டிதா அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்ல பிரம்மத்தினிடத்துல திடீயம் பிரசக்தமா இருக்கு. பிரம்மத்தினிடத்துல 2வது பொருள் இந்த உலகம் என்கிறது பிரசக்தமா இருக்கு. பிரசக்தமான அந்த துவைத்தத்தை இகாங்கிற பதத்தினால அனுவாதம் பண்ணிட்டு நானா கிஞ்சன நாஸ்தின்னு சொல்றது. ஆகையால் துவைதவதி பிரம்மணி துவைதாபாவா. இது நேஹனாஸ்தி கிஞ்சனாங்கிறது அந்த ஸ்ருதியை மட்டும் அந்த பகுதியை மட்டும் எடுத்துட்டு சொல்றது இல்லை. இந்த இகாங்கிற பதத்துக்கு இதம் சப்தத்துக்கு மேல இது வியாக்கரணத்துக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இங்கன்னு அர்த்தம், இங்கன்னா முன்னால சொன்னதுன்னு அர்த்தம், அப்படியே போகும். அதனால துவைதவதி பிரம்மணி துவைதம் நாஸ்தி அப்படிங்கிறது அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம். அதனால ஸ்வயமேவ ஸ்வபோதிதமபி த்விதீயாபாவம் தானா சொல்லித்தரு. அந்த த்விதீயாபாவத்தை த்விதீயத்வாதேவ நிஷேததி, அந்த த்விதீயமும் இல்லை என்று சொல்றது. த்விதீயாபாவமும் த்விதீயமும் இல்லைங்கிற
அப்படியே திவிதீயாபாவமும் திவிதீங்க சார். அது எப்படி திவிதீயாபாவம் திவிதீயமாகும் அப்படின்னா, திவிதீயாபாவம்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சம் இல்லைங்கிறது. பிரபஞ்சம் இல்ல, பிரபஞ்சத்துல இல்லாம மட்டும் இருக்கா? பிரம்மம் இருக்க, பிரபஞ்சத்துல இல்லாம இருக்கு அப்படியா? அப்படி பிரபஞ்சம் பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அந்த பிரம்மத்தை தவிர திவிதீயாபாவமும் இருக்கா என்று நீங்க நினைக்க விடாது. அந்த திவிதீயாபாவமும் இட்ஸ் ஆல்சோ அனதர் ஆப்ஜெக்ட், அபாவ ரூபமான ஒரு பொருள். அப்ப அதுவும் இல்லை. அப்ப என்ன? திவிதீயமும் இல்லை, திவிதீயாபாவமும் இல்லை. அதான் ஸ்வயமேவ ஸ்வபோதிதம் அப்படி திவிதீயாபாவம் திவிதீயத்வாதேவ நிஷேததி இது ஸ்வவிரோதாதேவ ஸ்ருதே. அப்ப ஸ்வவிரோதமே இருக்கு, அதனால ஸ்ருதிக்கு அங்கே தாத்பரியம் இல்லை. இந்த திவிதீயமும் திவிதீயாபாவமும் ஒரு இடத்துல எப்படி இருக்கும் இப்படின்னு சந்தேகம் வரலாம். இதுக்கு இவரே கீழே ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கார். ஒரு குகையில ஒரு சப்தமும் இல்லை அப்படின்னு சொன்னா இவர் பேசுற சப்தம் அங்க இருக்கும். ஒரு சப்தமும் இல்ல, நிசப்தமா இருக்கு. நிசப்தமா இருக்கிற காலத்துல இவர் பேசின சப்தம் அங்க இருக்கா? அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுல ஒரு சப்தமும் இல்லை. தான் சொல்லக்கூடியதான சப்தமோ மற்ற சப்தங்களோ ஒண்ணும் இல்லைங்கிறது எப்படி தாத்பரியமோ அப்படின்னு கீழே திருட்டான்னு சொல்லியிருக்க. இது சர்டன் எக்ஸாம்பிள். இவர் சொல்றது ரொம்ப புதுசா யூனிக்கா இருக்கும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்பப்ப ஞாபகம் வச்சுருந்தா தான் அது சரியா வரும். ஸ்வயமேவ ஸ்வபோதிதமபி த்விதீயாபாவம் த்விதீயத்வாதேவ நிஷேததி இதி ஸ்வவிரோதாதேவ ஸ்ருதேஹே தத்ர அதாத்பர்யா மானோ விரோதித்வ மாத்திரஸ்ய தாத்பர்யாபாவே பிரயோஜகத்வாத். இதுல தாத்பரியம் ஸ்ருதிக்கு இல்லை என்று சொல்றதுல எது இருந்தால் இல்லைன்னு சொல்ல முடியும்? இதுல தாத்பரியம் இல்லைங்கிற ஏன் அப்படின்னு கேட்டேன்னா பிரமாண விரோதமா இருக்கணும், அவ்வளவுதான். அது ஸ்வவாக்கிய ஸ்வவிரோதமா இல்ல பரப்பிரமாண விரோதமா அதெல்லாம் வேண்டியது. இன்னொரு பிரமாணத்தினால்தான் விரோதம் இருக்கணும் எனக்கூடியதான் நிர்பந்தம் இல்லை. தன்னோட தான் முன்னால சொன்னதுக்கு விரோதமா இருந்தாலும் அதுல தாற்பயம் இல்லை. அதனால மான விரோதித்வ மாத்திரஸ்ய, மானம்னா பிரமாணம், பிரமாண விரோதித்வ மாத்திரஸ்ய தாத்பர்யாபாவே பிரயோஜகத்வாத் ஸ்வவிரோதேபி நக்ஷதி. ஸ்வவிரோதேவா பரவிரோதவா பிரமாணாந்தர விரோதேவா இதுல தாற்பயம் இல்லை. இதுல நானும் ஏகேனைவ பிரமாணேன யாக்கஸ்ய பிராப்தி நிஷேதோ அனுபவன்னோ. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், ஒரே பிரமாணமே உன்னை சொல்றது உன்னை நிஷேதிக்கிறது ரெண்டு சரியா வருமே சார். பிராப்தியும் ஸ்ருதியினால்தான் வருது, நிஷேதமும் ஸ்ருதியினால்தான் வருது அப்படின்னு சொல்லலாம? அது நியாயம் இல்லையே. குமார சம்பரத்துல விஷவருட்சோபி சம்பத்திய ஸ்வயம் சேத்துவ சாம்பிரதம் அப்படிங்கிற அப்படின்னு பிரம்மதேவர் தானே ஒரு அரக்கனை உண்டு பண்ணினார். அந்த அரக்கன் எல்லாரும் கொல்லணும்னு ஆரம்பிக்கிறார். அவர் ரொம்ப எங்களை இஷ்டப்படுத்துறான்னு தேவதைகள்லாம் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கிறப்போ விஷ்ணு பிரம்மதேவர் சொல்றார், நான் தான் அவரை சுட்டி பண்ணினேன், இப்படி நானே கொன்னா அது நன்னா இருக்கு, இட் டோன்ட் லுக் நைஸ். விஷவருட்சமா இருக்கட்டும் சுவாமி, நாமே வளர்த்து நாமே அந்த இடத்துலன்னா நல்லா இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பரமேஸ்வரன் விட்டுருவோம். அப்படி அதுக்காக தான் கையாள முயன்று விட்டுறதுக்காக தான் அப்படி பண்ணினார். அதனால அது தானே பண்ணி நானே விரோதம் பண்ணா இருக்காது. தானே அதை பிராப்தி கொண்டு வந்து தானே அதை நிஷேதம் பண்ணினா அது எப்படி சார் வரும்? லோக நியாயத்துக்கு விரோதமா இருக்கு அப்படிங்கிறார் நியாயமதக்காரர். எப்படி ஏகேனைவ பிரமாணேன பிரத்யக்ஷம் எனக்கூடியதான சாஸ்திரம் எனக்கூடியதான பிரமாணமே திவிதீயாபாவத்துக்கு பிராப்தியும் சொல்லி திவிதீயாபாவத்தையும் நிஷேதம் பண்றது அப்படின்னு சொன்னா அது லோக நியாயத்துக்கு விரோதமா இருக்கேன்னு கேட்கிறார். நான் ரூபபேதேன அவிரோதாத், அதே ரூபத்துல அதுக்கு பிராப்தி அதே ரூபத்துல அதுக்கு நிஷேதம்னு நீங்க சொன்னா லோக நியாய விரோதம். கரெக்ட், அது ஒத்துக்கிறேன். ஆனா இது வெவ்வேறு ரூபமா இருக்க, வெவ்வேறு ஃபார்மா இருக்க அப்படிங்கிற. எப்படி ரூபபேதேன அவிரோதாத் த்விதீயாபாவ ஸ்வரூபம் ஹி சாஸ்திரேண பிராப்யதே. த்விதீயாபாவம்ங்கிற ஸ்வரூபம், த்விதீயாபாவம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. தஸ்ய பிராப்யதாவச்சேதக ரூபம் என்னது? த்விதீயாபாவத்வம். த்விதீயாபாவா பிராப்தமாச்சு.
அதுக்கு பிராபியதாவச்சேதகம் என்ன, அதுக்கு அவச்சேதகம் என்ன, த்விதீயாபாவத்துவம். கடா பிராப்தம்னு சொன்னா அதுக்கு அவச்சேதகம் என்ன, கடத்துவம் பிராபிதாவச்சேதகம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கச்சன நிஷேத்தித அவச்சேதகம். நிஷேத்திதாவச்சுக்கு எதை வேண்டாம்னு சொல்றது, நிஷேத்திதாவச்சுக்கும் எதை நிஷேதம் பண்ணியிருக்கு ஸ்ருதி, த்விதீயத்தை நிஷேதம் பண்ணியிருக்கிறதுனால நிஷேதாவச்சேதகம் என்ன, த்விதீயத்துவம். த்விதீயாபாவத்துவம் பிராபியதாவச்சேதகம், நிஷேதாவச்சேதகம் த்விதீயத்துவம். அந்த ரெண்டும் வெவ்வேறு தானே இருக்கு. அந்த ரெண்டும் பிராபியதாவச்சேதகம் நிஷேதாவச்சேதகம் ஒன்றாக இருக்குமேயானால் லோக நியாய விரோதம் வரலாம். அதையே தான் சொல்லி அதையே தானே சொன்னது தான் தப்புன்னு சொன்னார். இன்னைக்கு ஒண்ணு சொல்லி நாளைக்கு நான் சொன்னதே தப்புன்னு சொன்னா அது அவருடைய மௌட்டியத்தை சொல்லும். ஆனா அப்படி இல்லை. இது என்ன, இந்த விதமாக இருக்கிறது அப்படிங்கிறது பிராபியதாவச்சேதகம், வேற ஃபார்ம்ல அது அப்படி இல்லைன்னு நிஷேதாவச்சேதகம். ஆகையால் தஸ்ய த்விதீயாபாவஸ்வரூபம் ஹி சாஸ்திரேண பிராப்யதே, தஸ்ய பிராப்யதாவச்சேதக ரூபம் த்விதீயாபாவத்வம், தச்ச த்விதீயாபாவத்வம் ச ந நிஷேத்யதாவச்சேதகம். ஆனா நிஷேத்யதாவச்சேதகம் என்ன, கிந்து த்விதீயத்வமேவ நிஷேத்ய மாத்திரம் மாத்திர அனுகதம். த்விதீயத்வம்னா எல்லா நிஷேத்தியத்திலையும் அது இருக்கு. நிஷேத்தியம் என்ன, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் கடம் பட்டம் ஆகாசம் எல்லாமே அந்த நிஷேத்தியமாக கோட்டியில இந்த தித்தியாபாவமும் இருக்கு. தித்தியாபாவம்னு நான் எதை சொல்றேனோ அது என்ன, பிரம்மத்தை விட வேறானது. பிரம்மத்தை விட வேறானது த்விதீயம். அந்த த்விதீயமான சகல பதார்த்தங்களையும் அனுகதமாக இருக்கு. ஆகையால் தச்ச கிந்து த்விதீயத்துவமேவ நிஷேத்திய மாத்திர அனுகதம். நிஷேத்திய மாத்திர அனுகதம் எல்லா நிஷேத்தியங்களையும் இருக்கக்கூடியது. பதம் வாசிக்கிற காலத்துல வாக்கியத்தில் நிறுத்தி ஒவ்வொரு பதமும் அர்த்தம் புரிஞ்சுண்டு அப்புறம் வாசிச்சுட்டே போகணும். தத்ர ததனம்யுபகமே, தத்ர த்விதீயாபாவே ததனம்யுபகமே த்விதீயத்துவ அஸ்வீகாரே. த்விதீயாபாவத்துல த்விதீயத்துவம் ஸ்வீகாரம் பண்ணலைன்னா ததனம்யுபகமே தூ தஸ்ய நிஷேத்தியத்துவம், அது நிஷேத்தியமாகாது. ஏன்னா த்விதீயமா இருந்தா நிஷேத்தியங்கள். த்விதீயாபாவம் த்விதீயம் இல்லைன்னு சொன்னாலும் அது நிஷேத்தியமாகாது. நவாதேன ஆத்மனா சத்விதீயத்வாபத்தி, ஆத்மாவோட இது வேறானது அப்படின்னு ஆகாது. இது நகோபி தோஷா, ஒரு தோஷம் இல்லை. இப்படி சொல்ற இதுக்கு ஆப்போசிட்டா எங்கேயாவது இருக்கோ அப்படின்னா பிராபியதாவச்சேதகம் ஒண்ணு, நிஷேதிதாவச்சேதகம் ஒண்ணு. பிராபியதாவச்சேதகமே நிஷேதிதாவச்சேதகமா ஆகிற இடங்களும் உண்டா அப்படின்னு கேட்டேன். இங்க அப்படி ஆகல. பிராபியதாவச்சேதகம் த்விதீயாபாவத்துவம், நிஷேதிதாவச்சேதகம் த்விதீயத்துவம். அந்த த்விதீயத்துவங்கிறது கடப்பட்டாதி சகல பதார்த்தங்கள்லையும் இருக்கு, த்விதீயாபாவத்திலையும் இருக்கு. ஏன் த்விதீயாபாவத்துல இருக்க, பிரம்மத்தை விட வேறானதோ இல்லையோ, அப்ப த்விதீயமாயிடுதோ இல்லையோ. சகல த்விதீய சகல பதார்த்த அனுகதம், பிரம்ம பின்ன சகல பதார்த்தத்துல அனுகதமாக இருக்கு. அதனால அது இல்லைன்னு சொன்னா பிரம்ம பின்னமான சகல பதார்த்தமும் இல்லை. அப்ப என்ன மிஞ்சி இருக்கு, பிரம்மம் ஒண்ணுதான். ததேகோவசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படிங்கிற நிலை வந்தாச்சு. இது நீங்க சொல்ற எங்கேயாவது பிராபிதா வச்சதுமோ நிஷேதா வச்சதுமோ ஒன்னா ஒரு ரூபமாகவே ஒன்னாகவே இருக்கும் அப்படின்னு இருக்குங்கிற. எத்திரது பிராபியதாவச்சேதகமேவ நிஷேத்தியதாவச்சேதகம். எந்த இடத்துல பிராபியதாவச்சேதகமும் நிஷேத்தியதாவச்சேதகமும் ஒன்றாக இருக்குமோ, எதை நீங்க சொல்றீடோ அதையே இல்லை என்று சொல்றீடோ. தமிழ்ல நமக்கு புரிஞ்சுக்கணும்னா எப்படி, எதை வேதம் சொல்றதோ அதையே தப்புன்னு வேதமும் சொல்லுமா அப்படின்னு இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா இருக்கு. எத்திரது பிராபியதாவச்சேதகமேவ நிஷேத்தியதாவச்சேதகம் தத்திர பிராப்தி நிஷேத சாஸ்திரயோகோ அதுல்ய விஷயத்வேபி. பிராப்தி சாஸ்திரமும் நிஷேத சாஸ்திரமும் துல்லிய விஷயம் இல்லை. விசேஷ சாஸ்திர விஷய பரித்தியாகேன சாமானிய சாஸ்திர பிரவருத்தி துல்லிய விஷயத்வேத அகத்யா விகல்பா இது ந நிஷேதஸ்ய அசங்கோச்சேன பிரவருத்தி. இங்க பாருங்க, அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற அது சொன்னாங்க. அப்படி யதா நஹிம்ஸ்யா சர்வா பூதானி இது நிஷேத சாஸ்திரஸ்ய. எந்த பிராணியும் நீங்க ஹிம்சை பண்ணப்படாது, கொல்லப்படாது. இப்படி நிஷேதம். எதை நிஷேதம் பண்றது, ஹிம்சைய நிஷேதம் பண்றது. இங்க ஹிம்சைய நிஷேதம் பண்ணக்கூடியதான சாஸ்திரம் நஹிம்ஸ்யா சர்வா பூதானி.
இதுக்கு அக்னி சோமியம் பசுமால பேதா இத்தியாதி பிராப்தி சாஸ்திர விஷய இதர விஷயத்துவம். அக்னி சோமியம் பசுமால பேதா அப்படின்னு இருக்கு. அக்னி சோமத்துல பசு ஹிம்சை. பசுன்னா பசுமாடுன்னு நினைக்கப்படாது. வேதம் எங்கேயும் பசுமாடை கொல்லுன்னு சொல்லப்படாது, சொல்லாது. பசு எல்லா தேவதையும் சேர்ந்த இடம். பசுன்னு சொன்னா தேவதைக்கு கொடுக்கக்கூடியதான பிராணின்னு அர்த்தம். அந்த பிராணி என்ன? ஆடு. சில இடத்துல மாறும், ஆனா பசுவதை எங்கேயும் சொல்லல. இந்த ஆடு மட்டும் வேதம் கொல்லலாமா சார், கொல்லுன்னு சொல்லலாமா சார் வேதம்? ரொம்ப பேர் இது வேற வந்து கேட்கிறார். என்னதான் இருந்தாலும் அஹிம்சைன்னு சொல்லிட்டு பசுவை கொல்லலாமா இப்படி எல்லாம் கேள்வி கேட்பான். ஆட்டை மட்டும் கொல்லலாமா? இவன் வந்து ஆயிரக்கணக்கான ஆட மகனம் அது இதுன்னு சொல்லி விட்டுட்டே இருக்கான். அதை பத்தி கேட்கிறவாள் அங்க கேட்கிறவா யாரும் இல்லை. ஆனா இங்க வந்து கேட்பா. ஆனா நீங்க ஏன்டான ஏமாந்தவாள் தானே நீங்க, உங்களதான் கேட்பா. ஆனா ஒண்ணு சொல்லணும், இந்த இடத்துல அந்த ஆடை கொல்றதுனால இவனுக்கு சொர்க்கம் வருதுன்னு இருக்கட்டும், அந்த ஆட்டுக்கும் நல்லது. அதனால அது வேதமானது தர்ம லட்சணமே அப்படித்தான் சொல்லியிருக்கு. எது வேதம் ஹிம்சைன்னு சொல்றதோ அது ஹிம்சை, எது ஹிம்சை இல்லையேன்னு சொல்லி அது பை டெஃபினிஷன் அது ஹிம்சை இல்லை, அவ்வளவுதான். அதனால அது ஹிம்சை பண்ணலாமா பண்ணப்படாம உங்க புத்தியை வச்சு யோஜனை பண்ணக்கூடியதான விஷயம் இல்லை. அப்படித்தானே? ஹிம்சைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பசு அத்வரத்துல பண்ணக்கூடிய ஹிம்சை தவிர மீதி ஹிம்சைக்கு தான் ஹிம்சைன்னு பேர். அந்த ஆடை கொல்றதுனால இன்ஃபேக்ட் நீங்க ஆடுக்கு சகாயம் பண்றீங்கிற அபிப்பிராயம். அதனால அது ஹிம்சையே ஆகாது, பைடபர்னு ஹிம்சை ஆகல. அதனால அப்படி சொல்ற பாடுக்கு அப்படிதான் சமாதானம் சொல்றோம். வேதமானது எது ரைட்டு எது தப்புன்னு சொல்றது வேதம் சொல்றது, அவ்வளவுதான். அதனால அக்னிசோமியம் பசுமால வேதாங்கிற இடத்துல இங்க என்ன சொல்லியிருக்கு? ஹிம்சை சொல்லியிருக்கு. அந்த இடத்துல ஹிம்சை பண்ணப்படாதுன்னு சொல்லு. ஒரு வேதமே ஒரு இடத்துல ஹிம்சையும் ஒரு இடத்துல நிஷேதத்தையும் சொல்றது. இந்த இடத்துல ரெண்டும் சமான விஷயமா தான் இருக்கு, ஹிம்சை ஹிம்சாபாவம். ஆனா இங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்த நஹிம்சியா சர்வா பூதானிங்கிற நிஷேதமானது அக்னிசோமியம் பசுமால வேதாங்கிற இடத்தை விட்டு விட்டு மற்ற இடங்கள்ல தான் செல்லும். அதனுடைய விவகாரம் என்ன இப்படி. அதனால யதா நஹிம்ஸ்யா சர்வா பூதானி இது நிஷேதசாஸ்திரஸ்ய, நிஷேதசாஸ்திரம் ஹிம்சா நிஷேதசாஸ்திரஸ்ய அக்னிஷோயம் பசுமால பேதா இத்தியாதி ஹிம்சா பிராப்தி சாஸ்திர விஷய இதர விஷயத்துவம். இது இப்படி சொல்லியிருக்கோம். அது சாமானிய விசேஷ நியாயத்துல இப்படி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றார்? அதிராத்திரேஷோடசனம் கிருண்ணாதி நாதிராத்திரேஷோடசனம் கிருண்ணாதி இத்தியாதி பிராப்தி நிஷேத சாஸ்திரோஸ்து விகல்பேன ஏக விஷயத்துவம். இப்ப ஜோதிஷ்டோமம்னு ஒரு யாகம் இருக்கு. அந்த ஜோதிஷ்டோம யாகத்துல 4 சம்ஸ்தைகள் இருக்கு. 4 சம்ஸ்தைகள்னா 4 விதமாக பண்ணக்கூடியதான 4 யாகங்கள்னு அர்த்தம். சம்ஸ்தான டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யாகான்னு வச்சுப்போமே. நம்ம சில சொன்னேன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒரு மாதிரி இருக்கும், அதான் ஞாபகம் வச்சுக்கணும். அது 4 விதமான ஜோதிஷ்டோமத்தையே வெவ்வேறு விதமா பண்றது. அதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அக்னிஷ்டோமங்கிறது முதல், முக்கியம்ங்கிறது 2வது, ஷோடசீன். அந்த ஷோடசீனா யாகம்னு பேரு. ஷோடசீன்னு ஒரு யாகத்துக்கு பேரு. மெத்தட் ஆஃப் டூயிங் ஜோதிஷ்டோமா அப்படின்னு. 4வது என்ன? அதிராத்திரம். இந்த 4 சம்ஸ்தைகள்ல 4வது சம்ஸ்தை அதிராத்திரம். இந்த அதிராத்திரம் எனக்கூடியதான யாகத்துல ஷோடசின்னு ஒரு பாத்திரம். இப்பதான் நான் சொன்னேன், பாத்திரம்னா என்னது, கிரகம்னா என்னது, மரத்தினால செய்யப்பட்டது. இந்த பாத்திரம் இருக்கு, அதுல ஷோடசின்னு பேரு உள்ளதான பாத்திரத்துக்கே பேரு. இங்க ஷோடசி பாத்திரம்னா 1 2 3 15 16 நினைக்கப்படாது. பஞ்சதசி ஷோடசி சப்தசி அப்படின்னு நினைக்கப்படாது. ஷோடசின்னு அந்த பாத்திரத்துக்கு பேர் வச்சிருக்க. ஏன்னா அந்த பாத்திரத்தை விதிக்கக்கூடியதான மந்திரத்துல ஷோடசின்னு வருதான், அதனாலதான் அந்த ஷோடசின்னு பேர் அந்த பாத்திரத்துக்கு. சார் அந்த ஷோடசிங்கிற அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு ஒருத்தர், எடுத்துக்கப்படாது. ஆனா எடுத்துக்கொள்றதுன்னு அதனால ஹோமம் பண்ணணும்னு ஒருத்தர், இன்னொரு பிரதமராக எவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க. இப்ப ஒரு வேதமே ஷோடசிங்கிற பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அதுக்கு பிராப்தியும் சொல்றது, அதுக்கு எடுத்துக்கொள்ளாதே நிஷேதத்தையும் சொல்றது. இங்க ரெண்டும் ஒரே வேதம் தான் சொல்லியிருக்கு. ஒரே வேதம்னு சொன்னா வேதம் தான், வேதம்ங்கிற பிரமாணம் தான். சோ துல்லிய பலம் இது.
எடுத்துக்கொள்னு சொல்ற வேத வாக்கியமும் அதேதான், எடுத்துக்கொள்ளாதேங்கிறதும் அதே வேதம் தான் சொல்றது. துல்லிய பலமா இருக்கிறதுனால அகத்தியா விகல்பம். இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். முன்னால என்ன சொல்லியிருக்கேன், நைன்சியா சர்வா பூதானிங்கிறது ஜெனரலா, எந்த பிராணியும் சொல்லப்படாதுன்னு இன் ஜெனரல். ஆனா யாகத்துல ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இப்ப மட்டும் பண்ணுங்க. இப்ப சாமானிய நியாயம் வேற, விசேஷ நியாயம் வேற. எங்க சாமானிய விசேஷ நியாயங்கள் வருமோ அப்ப என்ன பண்ணும், அந்த விசேஷ அம்சத்தை விட்டு விட்டு மற்றவங்கள்லாம் இதை பிரவர்த்திக்கும். சாமானிய ஜெனரல் ரூல் அது என்ன, விசேஷமான இடத்தை விட்டு விட்டு இட் ஆக்ட்ஸ் இன் அதர் பிளேசஸ், இன் ஆல் அதர் பிளேசஸ். அது சாமானிய விசேஷ நியாயம். எங்க விகல்பம் இருக்கு, எந்த இடத்துல ரெண்டும் சமானமா இருக்கோ அந்த இடத்துல ஐதர் திஸ் ஆர் தட், இதையும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம். அதான் சொல்ற பாருங்க, அதிராத்திரேஷோடஜனம் கிருண்ணாதி நாதிராத்திரேஷோடஜனம் கிருண்ணாதி இத்தியாதி பிராப்தி நிஷேத சாஸ்திரயோஸ்து விகல்பேன ஏக விஷயத்துவம். விகல்பம் பட் விகல்பம் ரைட்டா தப்பா அதெல்லாம் மீமாம்சை இல்லை. விகல்பம்னு அஷ்டதோஷ துஷ்டம்னு சொல்லுவா. விகல்பம்ங்கிறது வேற வழி இல்லாதப்பதான் அதை எடுத்துக்கணும் அப்படி. ஆனா இந்த இடத்துல இருந்தும் சமபலமாக இருக்கிறதுனால விகல்பம். ஏகஸ்யைவ ஹிம்சாத்வஸ்ய ஷோடசி கிரகத்வஸ்ய ஹிம்சாத்வமும் ஷோடசி கிரகத்வமும் ரெண்டும் அவச்சேதக பிராப்தி நிஷேதையோகோ, பிராப்தி நிஷேதங்களுக்கு அவச்சேதகத்வா. பிராப்தி நிஷேதம் அவச்சேதகமா இருக்கு. சாஸ்திர நிஷேத சாஸ்திரத்தை அசங்குச்சத்விருத்தித்வே நிஷேத சாஸ்திரமானது டோட்டலா அப்ளைஸ் இன் ஆல் பிளேசஸ், எல்லா இடத்திலையும் இதுதான் பொருந்தும் என்று சொல்வேடையானால் பிராப்தி சாஸ்திரஸ்ய அப்ப நிஷேத அந்த பிராப்தி சாஸ்திரம் இருக்கு பார்த்தா இது அக்கறை பசும் அக்ரேஷோயம் பசுமாத அந்த சாஸ்திரத்துக்கு சர்வாத்மனாவ இயற்காபத்தே டோட்டலா அது யூஸ்லெஸ் ஆயிடும். அப்படி ஒத்துக்கலாமா? வேதத்துல சொன்னது ஒத்துக்கலாமா? சொல்லப்படாது. ஏன்னா வேதமானது சுவாத்தியாயோத்தியேதவியங்கிற வாக்கியத்தினால படிச்சிருக்கு. சுவாத்தியாயோத்தியேதவியான்னு சொன்னதுனால எவ்ரி வேர்டு இந்த வேதா அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. அப்ப இவ்வளவு பெரியதான அக்னிஷோமயம் பரிமால வேதாங்கிற வாக்கியத்துக்கே பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா அது தப்பு இல்லையா? ஆகையால் என்ன, அது டோட்டலா வையத்தியமாயிடும், யூஸ்லெஸ் ஆயிடும். ஆகையால் இந்த சாஸ்திரம் வந்து அதை விட்டு விட்டு எக்ஸப்ஷன்ங்கிற அம்சத்தை விட்டு விட்டு மீதி இடத்துல பிரவர்த்திக்கும். ஜெனரல் ரூல் எக்ஸப்ஷன் சொல்லல. நீங்க லா படிக்கிறப்ப நாட் அண்டர்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் சப்ஜெக்ட் சப்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி படிக்கிறீல, அதே தான் இங்கேயும் சொல்றது. அது மீமாம்சையில சொல்றதான் நியாயத்துல அப்படி லாலா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அது பிரகிருதேச்ச த்விதீயத்வேன ரூபேண நிஷேதஸ்யைவ சாஸ்திரார்த்தத்வாத். சாஸ்திரார்த்தம் என்ன இங்க? த்விதீயத்வேன ரூபேண நிஷேதம். எதது நிஷேதம் படிக்கிறது, பிரம்ம பின்னமாக எது இருக்கோ எல்லாம் அப்படிதான், த்விதீயமாக எது இருக்கோ எல்லாம் இல்லை என்று சொல்றதுனால ந கஸ்யாபி வயர்த்தியாசங்கா. அதையேவ த்விதீய பாவ நிஷேதே புனः த்விதீய உன்மஜ்ஜனாபத்தி. த்விதீய பாவம் இல்லைன்னு சொன்னா த்விதீயம் வந்துருச்சு சார். குடம் இல்லைங்கிறது தப்புன்னு சொன்னா அப்ப குடம் இருக்குன்னு ரைட் ஆயிடுமே அப்படின்னு எல்லாம் சொல்லிட. இது இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா த்விதீயாபாவா பிரம்மணி நாஸ்தி அப்படி ஒரு நிஷேதம் பரிவர்த்தனமா இருக்குமே. ஆனால் த்விதீய உன்மஜ்ஜனம் வந்திருக்கலாம். த்விதீயா பாவோ நாஸ்தின்னு சொல்லுங்க, த்விதீயா பாவா பாவா, த்விதீயா பாவா பாவா த்விதீய ரூபா அப்படின்னு ஆயிடலாம். ஆனா நாங்க எப்படி சொல்லிருக்கோம், அப்படி சொல்லல. த்விதீயா பாவா த்விதீயஞ்சா கிமபி பிரம்மணி நாஸ்தி. அங்க பாருங்க, நேஹனா நாஸ்தி கிஞ்சனா, அங்க கிஞ்சனா சாமான்யம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப எங்க வாக்கியத்துக்கு என்ன, த்விதீயா பாவமும் இல்ல த்விதீயமும் இல்ல. பிரம்மத்துல என்ன இல்ல, த்விதீயா பாவமும் இல்ல த்விதீயம் இல்ல. த்விதீயா பாவா த்விதீயஞ்ச கிமபி பிரம்மணி நாஸ்தி என்கிற பரிகர்த்தானம் வறுமையானால் சுத்தோபசுந்த நியாயத்துல ரெண்டும் போயிடும். சுந்தன் உபசுந்தன் அண்ணன் தம்பிகள் ரெண்டும் பவர்ஃபுல். ரொம்ப பேர் பிரம்மதேவர்கிட்ட தபஸ் பண்ணிட்டு ரொம்ப சமபலமாக இருந்துட்டு இருக்காவா. தேவதைகள்லாம் போய் பிரம்மதேவர்கிட்ட சொல்றார், என்னையா இப்படி ரொம்ப சிரமமா இருக்கு, அண்ணன் தம்பிகள் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்காளே என்ன பண்றது. இப்ப அவளுடைய ஐக்கியத்தை பிரிச்சாதான் கொஞ்சம் தெரியாகும் என்ன பண்றதுன்னு. பிரம்மதேவர் அழகான ஒரு பொண்ணை சுட்டி பண்ணார். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பொண்ணு இவ ரெண்டு பேருக்குள்ள வேதத்தை கல்பிக்கணுங்கிறதுக்காகவே எனக்கு
ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ண, ஆனா எப்படின்னு அவனுக்கு ஈக்குவலா உலகத்துல யாரும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான சரியான வீரனா இருந்தா தான் நான் கல்யாணம், அவனுக்கு சத்ருவாவோ சமமாகவோ யாரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற. அப்ப என்ன பண்றதுன்னு இவ ரெண்டு பேரும் நான் தான் வீரன் நான் தான் வீரன் சரி உயிரிட்ட காட்டணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போடணும். இவன் அவன் அடிச்சான் அவன் இவன் அடிச்சான், ரெண்டு பேரும் போயிட்டான். அவன் பாட்டுக்கு அவ போயிட்டா. இப்ப காரியம் சுந்தோபந்த நியாயம்னு சொல்றது. அப்படிப்பட்டதான சுந்தோபந்தன் துவைதாபாவம், துவைத்தத்தையும் துவைதாபாவத்தையும் ரெண்டும் கொண்டு கடைசியில என்ன இருக்குன்னு மிச்சமான பிரம்மம் மட்டும்தான் சுகம் நிர்வாதி ஆனந்தமா இருக்க அப்படின்னு அர்த்தம். அதனால த்விதீயாபாவ நிஷேதே புனः த்விதீய உன்மஜ்ஜனாபத்தி நிரஸ்தம் உபபாதித்தமேதது மித்யாத்வ சாதனே. இதுக்கு மித்யாத்வம்னு ஒரு பாகம் முதல் ரொம்ப நாள் ஆச்சு, அதை மறக்கப்படாது. அந்த இடத்துல சொல்லிட்டோம். யதா பிரதியோக்கிய பாவையோ நிஷேதிதாவச்சேதகையோ ஐக்கியே ந ஏக நிஷேதே அபரதத்வாபத்தி. அதை அங்கே சொல்லிட்டு நக ஸ்வேனைவ நிஷித்தஸ்ய த்விதீயா பாவஸ்ய த்விதீயஸ்யைவ விசேஷணத்வேன உபலட்சணத்வேன புனः உபாதானம் நயுக்தம் இது வாச்சம். தானே கண்டனம் பண்ணியிருந்தான த்விதீயா பாவத்தை, த்விதீயத்தை எப்படி நோங்கிறதோ அதே போல த்விதீயா பாவமும் இல்லைங்கிறது. அதை விசேஷணத்வேனா உபலட்சணத்வேனமா விசேஷமாகவோ உபலட்சணமாகவோ மறுபடியும் எடுத்துக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு. அபாவ புத்தௌ நிஷேத்தஸ்யாவே பிரதியோகினா, அபாவ புத்தியில நிஷித்தமான பிரதியோக்கியம் நாத்திர ரஜதம் அப்படின்னு வச்சுட்டு இங்க நிஷித்தமா நாத்திர ரஜம். அப்புறம் என்ன இருக்கு இங்க வெள்ளி இல்லை, அப்புறம் என்ன சார் இருக்கு சா சுக்தி அப்படின்னு சுக்தி பண்றோம். அதே போல சா சுக்தி இத்தியத்திர பிரதிஷித்தஸ்யாபி பூர்வ பிரதீத ரஜதஸ்ய உபலட்சணத்தையா உபபாதன உபலட்சணமாக சுக்தின்னு எது வெள்ளின்னு இல்லேன்னு சொன்னேனோ அது சுக்தி தான் அப்படின்னு சொல்றோம். அசங்கீர்ண ஜான பிரயோஜகத்துவ அசங்கீர்ண ஜானம் வியாவருத்தாகார ஜானம். இது வெள்ளி இல்லை அப்படின்னு வெள்ளி நிஷேதம்னா அப்புறம் என்ன இருக்கு, தன் வியாவருத்தமா இருக்கக்கூடியதான சுக்தி இருக்கு. இது பிரயோஜகத்திய பிரகிருதேக்கு துல்லியத்வா. ஆகையால் நீங்க சொன்னதான எல்லா விதமான ஆட்சேபங்களுக்கும் சமாதானம் சொல்லி இருப்பதனால் தஸ்மாத் என்ன மிஞ்சிருக்கு ஏகமேவ அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதி விஸ்வமித்யாத்வே பிரமாணம். ஏகமேவ ததேவ சௌமியதம்ங்கிற ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிற சொல்லிதான் விஸ்வமித்யாத்வே பிரமாணம் அதி சித்தம் இங்க சொல்லியிருக்காரு. இன்னொரு பிரகரணத்துல ஏகமேவ அத்விதீயம்ங்கிற ஸ்ருதியே பிரபஞ்ச மித்யாத்வத்தை சொல்றதுன்னு சொல்றாரு. பிரம்மானந்தியர் முதல்லயே சொல்லியிருக்காரு ஏகமேவ அத்விதீயம்ங்கிற ஸ்ருதி தான் பிரபஞ்ச மித்யாத்வம்னு முதல்ல ஆரம்பத்திலேயே அத்வைத்தே துவைத்த மித்யாத்வ பூர்வகத்வாங்கிற வாக்கியத்துல இதை சொல்லியிருக்காரு. இப்ப இங்க இதை சொல்லியிருக்காரு. இப்படி இந்த பிரகரணம் முடிஞ்சு போயிடுது. இன்னைக்கு அடுத்த கிளாஸ்ல வேற பிரகரணம் அத்வைத ஸ்ருதேகே பாகவத்காரணாங்கிற பிரகரணம். அதுதான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த கிளாஸ். இப்ப சாஸ்திரம் ஒரு 10 நிமிஷம் அப்புறம் சாஸ்திரம்.